எல்லாத்தையும் முழுமையாக நம்பலாமா? ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனான ஒரு கேள்வி இல்லையா? எல்லாத்தையும் முழுமையாக நம்பலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கதை தான் ஞாபகம் வருது. ஒரு நரி என்ன பண்ணுது, பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கு ஒரு முதலை. அந்த முதலை ஒரு குரங்கை கடிச்சிது. கடிக்கும் பொழுது அப்போது அந்த நரி குள்ள நரி எப்படியாவது இந்த குரங்கை தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதுரியத்தனமாக யோசிக்குது. யோசிச்சுட்டு சொல்லுது, முதல்ல எனக்கு என்னமோ நீ ஸ்ட்ரென்த்தா இல்லை குரங்கு ஸ்ட்ரென்த்தான்னு தெரியல அப்படின்ச்சான். இல்லை இல்லை, நீ ரொம்ப புத்திசாலி, நீ நரித்தனம் பண்ணுற, அவனை தப்பிக்க வைக்க பார்க்குற. கிடையவே கிடையாது, உனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு நீ ஒரு வாளால் கூட அதை அடிச்சிடலாம். நீ உன் ஸ்ட்ரென்த்லேயே உனக்கு நம்பிக்கை கிடையாதா? எனக்கு என்னமோ குரங்கு புத்திசாலின்னு தெரியுது, நீ அதை இவ்வளோ கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்க, உன்னோட வளையத்துக்குள்ள தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது அந்த முதல்ல சொல்லிச்சான், அப்படியா நினைக்கிற? நான் ஒன்றும் கெட்டியாக பிடிக்கலையே, தான் வாயை வச்சு பிடிச்சிட்டு இருக்கேன், உனக்கு தான் தைரியம் இருந்தால் விட்டு பாரு அப்படின்ச்சான். விட்டா அவன் என்ன செய்வான்? ஒன்றும் செய்ய முடியாத, உனக்கு தான் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாச்சேன்னு சொன்னோடனே விட்ட உடனே டக்குன்னு என்ன பண்ணுச்சு, குரங்கு தப்பிச்சு போயிடுச்சான். தப்பிச்சு போன உடனே நரி சொல்லிச்சான், இதுதான் கரிகாலம், நீ எல்லாத்தையும் நம்பிட்ட பத்தியா, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சொல்லி முடிக்கல அந்த முதலை, இந்த நரி நடுவில் நின்றுருக்கு, பின்னாடி இன்னொரு முதலை இதை கேட்டு பின்னாடி வழியா இந்த நரியை பிடிச்சிருச்சான். பிடிச்ச உடனே அந்த குரங்கு கிட்ட என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்து, என்னை காப்பாத்துன்னு சொல்லிச்சான். காப்பாத்துன்னு சொன்னோடனே இதுதான் கரிகாலம், நீ முழுசா என்ன நம்பிட்டு அவனை காப்பாத்துவேன்னு, நீ ஒன்ன இல்லை நம்பணும், நீ தள்ளியில் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதை நமக்கு என்ன உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் முழுசா நம்பலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்புறது யோசித்து என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும். நம்பி ஏமாறுறவங்க இன்னைக்கு நிறையா பேர் இருக்காங்க. இது அப் டு யூ. நம்பலாமா, நம்பி ஏமாறலாமா? இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டுட்ருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும்.